விழுப்புரம் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் தற்கொலை குறித்து நீதி விசாரணை நடத்த கோரி கள்ளக்குறிச்சியில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். அப்போது பேசிய அவர், SBS இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அடிப்படை வசதிகள் அமைத்து தர கோரி கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்துள்ளதாகவும், ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மாணவிகள் தற்கொலை குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் எனவும், உயிரிழந்த மாணவிகளின் 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தமிழிசை வலியுறுத்தினார். அரசாங்க கோட்டாவில் அவர்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் அரசாங்கத்தின் கோட்டாவில் சேரும் கல்லூரிகளை பற்றி எந்தவித அறிவும் எந்தவித முழுமையான ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா என்ற ஒரு கருத்தும் இல்லாமல், ஒரு தகவலும் இல்லாமல் குழந்தைகளை சேரச் சொல்கிறதா இந்த அரசு? இதற்கு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்? எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ன பதில் சொல்கிறார்? இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பதில் சொல்கிறது? மாநில நிர்வாகம் என்ன பதில் சொல்கிறது? முதலமைச்சரின் தனிப்பிரிவில் கொடுக்கப்பட்ட மனுக்களின் கதி என்ன? ஆக இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது.